விசுவாசமா சொல்லலாமா? என் வீட்டில் ஆகார குறைவில்லை, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லை. எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் எல்லாம் நடந்திடுவேன். ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனா எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனா எந்த ஆரோக்கியம் தேவனானே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய பலனும் உங்களுடைய ஆரோக்கியமே இயேசுவாகவே இருக்கிறார். ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் பின்பற்றுவேன். நான் உந்தன் வழிகள் எல்லாம் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்க செய்வார். என்னை அவர் பரிசுத்தமாக்குவார். எல்லாரும் விசுவாசமாய் விசுவாசமா இந்த பாடலை நீங்கள் பாடும் பொழுது நான் சொல்லுகிறேன், இந்த ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேலே தங்குவதாக. எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகள் எல்லாம் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடை வேறின் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். நிச்சயமாகவே உயர்வடை வேறின் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். நல்லா கரங்கள் தட்டி எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகள் எல்லாம் நடந்திடுவேன். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறையில்லை, என் தேவைகள் என்றும் தடையில்லை. இந்த மாதத்துல நிஜமாவே சொல்லுகிற இந்த வருஷத்துல உங்களுடைய வீட்டுல ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் நிச்சயமாகவே எல்லா தடைகளையும் எடுத்து போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்றும் உள்ளது. அல்லேலூயா. இன்றைய செய்தியின் தலைப்பு பாத்திரவான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனம் நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனம். மைக்ல வாசிச்சா நல்லா இருக்கும். அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். இல்ல சிஸ்டர், லூக்கா 21:36. அதற்கு அவர் லூக்கா 21ஆம் அதிகாரம் 36வது வசனம். அதற்கு அவர் இல்ல சிஸ்டர், 21. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி. நல்ல 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 ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா. பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்க, நீ தூங்கிராத, நீ தூங்கிராத, எப்பொழுதும் விழித்திரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னால், நீங்கள் சர்பத்தை போலவும் வினாவுள்ளவர்களாகவும் புறாக்களை போல கபடற்றவர்களாகவும் இருப்பீங்களாக. சகல காட்டு மிருகங்களை பார்க்கலும் சர்பமானது தந்திரம் உள்ளதும், அல்லேலூயா, ரொம்ப புத்திசாலித்தனமா இருந்துச்சு. அல்லேலூயா. இன்றைக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். நீ தேவனுடைய சமூகத்தில் ஒன்று நோக்கி வர வார்த்தையை நீ என்ன பண்ணணும்? அப்படியே கேட்ச் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு எத்தனை பேர் ரிசீவ் பண்ண போறீங்க, பெற்றுக்கொள்ள போறீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் இந்த மனுஷகுமாரன் ஆகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சந்திக்கும்படி ஆயத்தமாக போறீங்க? ஹல்லேலூயா. நான் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறவன் சொல்லுங்க. மற்ற நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் உம்மை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறேன். வசனம் சொல்லுகிறது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஜெபம் பண்ணி தூங்கி விடக்கூடாது, ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். காலையில இருந்து ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் தூங்கி விடக்கூடாது, எப்பொழுதும் விழித்திருக்கணும். இதுதான் சங்கீதத்தில் அருமையாக தாவீது எழுதியிருப்பார். வாசிக்க வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து சொல்லுங்க, டே அண்ட் நைட் 24/7. ஏன்னா நம்ம இருக்கிற இந்த உலகத்துக்கு தான் டைம், பரலோகத்துக்கு டைம் இல்லை. அல்லேலூயா. அது டைம்லெஸ் வேர்ல்டு. நம்ம அங்க போகிறதுனால எப்பொழுதுமே அவர்கிட்ட போகிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லுவார், ஜனங்களை பரிசுத்தம் பண்ண சொல்லு, ஜனங்களை பரிசுத்தம் பண்ணிக்க சொல்லு, அவர்கள் என்னிடத்துல வருவதற்கு. ஆனால் மோசே ஆண்டவர் சொல்லவே மாட்டார். ஏன்னா மோசே எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவராகவே இருந்தார் தேவனை தரிசிக்க. எப்போனாலும் மோசே ஆண்டவர் கூப்பிடுவாரு. எப்போனா மோசேவால ஆண்டவர் போய் என்ன பண்ண முடியும்? முகமுகமாய் சிநேகிதனை போல பேச முடியும், ஜெபிக்க முடியும். ஆமென். அதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நம்மளிடத்தில் விரும்புகிறார். இன்றைக்கு நம்மளுடைய காலகட்டத்தில் இன்றைக்கு நடக்கிற சம்பவங்கள் எப்படி இருக்குன்னு ஆண்டவர் அன்றைக்கு 2000 வருடங்களுக்கு முன்பதாக சொன்ன துல்லியமான தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு நிறைவேறும் காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? நிறைவேறும் காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்ப இந்த நிறைவேறும் காலகட்டத்தில் இருக்கிறவர்களை தேவன் எப்படி பார்க்க விரும்புகிறார் என்றால், ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஹல்லேலூயா. இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பதாக நீதிமானாக கண்டேன். அப்போ நோவா காலத்துல ஏறக்குறைய எத்தனை கோடி பேர் வாழ்ந்திருப்பார்கள்னா, ஒரு வேத வல்லுநர்கள் ஒரு 8 கோடி பேர்
அப்போ உள்ள பூமியில வாழ்ந்திருக்கலாம். அந்த அத்தனை கோடி பேர்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 800 கோடி பேர் இருக்காங்க. இன்னைக்கு பூமியில எத்தனை பேர் இருக்காங்க? 800 கோடி பேர் இருக்காங்க. அன்னைக்கு ஒரு 8 கோடி பேர் இருந்தாருன்னு வச்சுப்போமே, அந்த 8 கோடி பேர்லயும் நோவா ஒருவர் மாத்திருந்தான் கர்த்தருக்கு முன்பதாக. அங்க பாருங்க, ஆண்டவர் அப்படிதானே சொல்றாரு, எனக்கு முன்பதாக. இன்றைக்கு இந்த வசனம் சொல்லுகிறது, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நிற்க பாத்திருவான்களா எனப்படுவதற்கு. அப்போ அந்த காலத்திலே நோவா கர்த்தருக்கு முன்பதாக நீதிமானாகவும் உத்தமனாகவும் இருந்தபடினாலே கர்த்தரே வந்து அவரிடத்துல பேசுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நோவாவிடம் ஆண்டவர் என்ன பேசுகிறார்? இந்த மொத்த உலகத்தையும் நான் என்ன செய்ய போறேன்னா க்ளோஸ் பண்ண போறேன். இந்த மொத்த உலகத்திலுமே நீ ஒரு ஆள் மாத்திரம் எனக்கு முன்பதாக நிற்க தகுதியுடையவனாய் இருக்கிறாய். இந்த பாவங்களில் நீ கலந்து கொள்ளாமல் இருக்கிறாய். இந்த உலகத்தில் உன்னை அசசிப்படுத்தாமல் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். அதனால் நீ மாத்திரமல்ல, உன் மூலியமாய் உன் குடும்பத்தில் இருக்கிற அந்த 8 பேரையும் பேழைக்குள்ளாக நீ கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு சபையில உட்கார்ந்து இருக்கிற உங்களை ஆண்டவர் நோவாவாக எண்ணி பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்க தேவ சமூகத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பாத்திரம் உள்ளவர்கள், பாக்கியவான்கள், கிருபை பெற்றவர்கள். ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன் என்றால், மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற சம்பவம் என்ன? எப்பொழுது வானத்திலிருந்து ஏவுகணைகள் விழும், எப்பொழுது அந்த இடத்துல பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும், எப்பொழுது உயிரை கையில பிடித்து கொண்டு வாழ்கிறதான ஒரு நிலை, இஸ்ரவேலுக்குமே அந்த நிலைதான். இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இஸ்ரவேலின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் அவர் வந்தது போல 2ஆம் வருகையிலும் அவர் வரப்போகிறார். மனுஷனாக அல்ல, ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக, பூமியை நியாயம் தீர்க்கிறவராக. அந்த ஒலிவ மலையில் அவருடைய பாதங்கள் பணம் என்று எழுதியிருக்கிறார். அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார். அதற்காக அந்த தேசம் பாதுகாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதனால நீங்க யுத்தங்கள் எல்லாம் பாருங்க, இஸ்ரவேல் ரொம்ப சின்ன நாடு தான், ஆனா இஸ்ரவேல் தேசத்தை யாராலும் அழிக்க முடியாது. ஏனென்றால் தேவனுடைய திட்டம் அங்கு இருக்கிறது. மொத்த உலகத்தையுமே பரபரப்பாக மாற்றக்கூடிய, மொத்த உலகத்தையுமே ஆட்டி அசைக்கக்கூடியதான சம்பவங்கள் எங்க நடக்கிறதுனால் இயேசு கிறிஸ்து வரப்போகிற இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. எப்படி அங்க சிலுவையினால ஆசீர்வாதம் இந்த மொத்த உலகத்திற்கும் வந்ததோ, எப்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அங்க சிந்தப்பட்டதுனால இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த ஜனங்களுக்கும் ரட்சிப்பு ஏதுவாக கிடைத்ததோ, அதே மாதிரி இந்த மொத்த ஜனங்களுக்கும் பயம் எங்கிருந்து உண்டாகிறதுனா அங்கிருந்து தான் உண்டாகிறது. ராஜா இருக்கிறார், இளவரசன் இருக்கிறார். குவைத், துபாய், கத்தார் போன்ற நாடுகளிலே பெரிய பெரிய எப்படி சொல்றது, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் மாதிரி இருக்கிறதான ஒரு தேசங்கள், பட்டணங்கள், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இன்னைக்கு எல்லாம் மக்கள் அங்க உயிரை பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சில நாட்களிலே எல்லாம் தலைகளாக மாறிவிட்டது. அல்லேலூயா. நாம் இங்கு சமாதானத்தோடு கூட தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். தேவன் உங்களை சமாதானத்தோடு கூட உங்களை என்ன செய்கிறார்னா அவர்களுக்காக ஜெபிக்க உங்களை வைத்திருக்கிறார். வாசிப்போம் சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 32:7. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து, என்னை நீர் விக்கட்டுக்கு விலக்கி காத்து, ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர், ரட்சணிய பாடல்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். அடுத்த வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த ஆலோசனை இன்றைக்கு இருக்கிற நம் எல்லோருக்கும் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்ம பார்த்து சொல்லுகிறார். நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். பக்கத்துல பார்த்து சொல்லு, கர்த்தர் கண் உன்மேல நோக்கமா இருக்கிறது. கர்த்தருடைய கண் உன் மேல நோக்கமா இருக்கிறது. அவருடைய திட்டம் உன்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். யாரோ ஒருவர் சுவிசேஷம் சொன்னதுனால, யாரோ ஒருவர் எனக்காக ஜெபித்ததுனால, என் தாய் ரட்சிக்கப்பட்டதினால் நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சபையில இங்க வந்து நீங்க யாரும் இப்படி நீங்கள் வந்து ஆக்சிடென்டா சபைக்குள்ள வரல. பரலோகத்தின் திட்டத்தின்படி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். தேவன் முன்குறித்த நோக்கத்தோடு கூட இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்கள் இந்த வார்த்தைக்கு பாத்திரவான்களாக தேவனுடைய பிரசன்னத்துக்கும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்கும் நீங்கள் பாத்திரமுள்ளவர்களாக இருப்பதினாலே உங்களை நம்பி ஆண்டவர் உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் கொஞ்சம் மேல போய் நம்ம வாசிப்போம். இது 34வது வசனம் வாசி. உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். இன்னைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அங்க இருக்கிறதான மத்திய தரைக்கடல் பகுதியில் வாழ்கிறதான அந்த மக்களுக்கு வந்த அந்த நிலைமை இன்றைக்கு நமக்கு வராதபடிக்கு ஜெபித்திருங்கள். ஜெபம் மாத்திரமே அல்லேலூயா நம்மளை பாதுகாக்க முடியும். இன்னைக்கு கடைசி காலத்துல ஒரு சில உபதேசங்கள் சபையை வஞ்சிக்கத்தக்கதாக, தேவ பிள்ளைகளுடைய மனதை குழப்பத்தக்கதாக, ஜெபிக்கவே தேவையில்லை, இயேசு கிறிஸ்து உன் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார், இயேசு கிறிஸ்து உனக்காக யாவையும் செய்து விட்டார், நீ ஜெபம் செய்யவில்லை, வெறும் விசுவாசித்தால் மாத்திரம் போதும். வேதத்தில் அப்படி சொல்லல, இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்லுகிறார்? எனக்கு முன்பதாக நிற்க நீ பாத்திரவானாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விடுத்திருங்கள். காலையில மாத்திரம் இல்லப்பா, மத்தியானம் மாத்திரம் இல்ல, சபையில மாத்திரம் இல்ல, நைட் மாத்திரம் இல்ல, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விடுத்திருங்கள். உங்களால ஒரு நாளைக்கு எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். உங்க பிள்ளைகளை காலையில எழுந்து 5 மணிக்கெல்லாம் எழுந்து கிச்சனுக்கு போயிட்டு சமைச்சு பிள்ளைங்களை ரெடி பண்ணி நல்லா என்ன பண்ணலாம், அந்த பார்க்கணுமே அந்த டைமிங், அந்த 9 மணிக்குள்ள உங்க வீடு எப்படி இருக்கும்? மிகப்பெரிய ஒரு அப்படியே ஒரு எப்படி போர் வந்த மாதிரியே இருக்கும். ஓடுறதும் ஓடி வர்றதும் பிள்ளைகளை திறத்துறதும் பண்றதும் எல்லாமே அந்த 9 மணிக்கு மேல வீடு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. யுத்தம் ஓய்ந்த மாதிரி இருக்கும். நேரா போய் அந்த அம்மா படுத்துக்கும், அவ்வளவுதான். அல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகள் உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் பெறுவதற்காக, உலகத்துக்குரிய ஞானம் பெறுவதற்காக, உங்களுக்கு பலவீனம் இருந்தால் கூட நீங்க அந்த வேலையை செய்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்க, ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, காலேஜுக்கு அனுப்புறீங்க. உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்துக்காக வேலைக்கு எவ்வளவா உங்களுடைய கணவருக்கு நீங்க ரெடி பண்ணி அனுப்புறீங்க. தூங்க யாரா பக்கத்துல தூங்குனாங்கன்னா நல்லா கிள்ளி விட்டுருங்க. இது தூங்குறதுக்கான இடம் அல்ல, நீ விழித்திருக்கிறதுக்கான இடம். அல்லேலூயா. உங்கள் இருதயம் பெரும் திண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத அந்த நேரத்தில் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறவைகளை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும். அல்லேலூயா. இதனால ஆழமான அர்த்தங்களை இன்னும் சொல்லி விவரிக்க முடியும். ஆனால் இது புரிஞ்சிருக்க நினைக்கிறேன். இந்த வசனம் புரிஞ்சுக்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பெரும் திண்டி சாப்பிட்டு சாப்பிட்டு அல்லேலூயா சரீர வளர்ச்சி எப்படியாக மாறுகிறது, முன்னும் பின்னுமாக பலுகி பெருகி அந்த ஆசீர்வாதம் அவர்கள் அப்படி பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரியவர்கள் நீங்க இருப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி மிக மிக முக்கியம். ஆவிக்குரிய வளர்ச்சியில மிகவும் பங்காற்றுவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெபம் மாத்திரமே. ஆண்டவர் ஜெபத்தை கேட்பவர்கள், படித்தவர்கள் ஜெபத்தை தான் கேட்பேன், இந்த உலகத்தில் நல்ல தசபாகம் காணிக்கை கொடுக்கிற ஜெபத்தை தான் கேட்பேன், ஆண்டவருடைய காரியத்தில் வைராக்கியம் பாராட்டுவர்கள் ஜெபத்தை தான் கேட்பேன் அல்ல. சிலுவையில் பக்கத்தில் தொங்கின பாவியின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று சொன்னான். அவருக்கு முன்பதாக நிற்க தகுதி அவனுக்கு கிடைத்து விட்டது. அன்றைக்கு சிலுவையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபித்த ஒரே ஒரு ஜெபம், பிதாவே இவர்களுக்கு
மன்னியும். இன்றைக்கு வரைக்கும் இந்த ஜெபத்தினால் இந்த உலகம் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிதாவின் இடத்துல உனக்காகவும் எனக்காகவும் இன்றைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக பக்கத்துல இருந்து பசங்க, இன்றைக்கு வரைக்கும் இயேசு உனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ஆகையால் இனி சம்பவிக்கிறவைகளை நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இன்னைக்கு அதுதான் கஷ்டம். அல்லேலூயா. நல்ல கடினமான வேலை எல்லாவற்றையும் செய்ய முடியும், ஆனா ஜெபம் மட்டும் செய்ய முடியாது. இன்றைக்கு ஜெபம் செய்ய முடியாத அளவுக்கு உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலினாலும் பாரமடையாத படிக்கும். அல்லேலூயா. பாரமடையாத படிக்கும். இன்னைக்கு பாரம் இருக்கிறது. என்ன பாரம் இருக்கிறது சொல்லுங்க? கவலை இல்லாத மனுஷனே கிடையாதுல்ல. இங்க இருக்கிற எல்லோரிடத்திலும் கவலைகள் இருக்கிறது. உங்க எல்லோருக்கும் ஒரு தேவைகள் இருக்கிறது. உங்க ஒருத்தருக்கு என்ன, ஒரு அம்மா என்ன ஜெபம் பண்ணுவாங்க, என்னுடைய மகனுக்கு இன்னும் திருமணம் ஆகல, என் மகளுக்கு இன்னும் திருமணம் ஆகல, திருமணமாகி இன்னும் குழந்தை பிறக்கல. அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன ஜெபம் பண்ணுவாங்க, பேர பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ ஜெபம் எப்படி இருக்குதுன்னா, அவங்களை குறித்தும் அவங்க குடும்பத்தை குறித்தும் அப்படிதான் ஜெபம் இருக்கிறதே தவிர ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிற ஜெபம் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிற மனுஷன் எப்படி இருப்பான் என்றால், வாசிங்க 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணினார். அழிவை யார் வரப்பண்ணினது சொல்லுங்க? ஆசீர்வாதத்தை யார் வரப்பண்ணுகிறது? ரெண்டுமே அவர்தான். அப்போ நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவாவுடைய 500வது வயதிலே நோவாக்கு விஷன் கிடைக்கிறது. கர்த்தர் பேசுகிறார், தரிசனம் கிடைக்கிறது. மழை ஒன்று வரப்போகிறது என்று அக்காலத்தில் வாழ்ந்த யாருக்குமே தெரியாது. மழை அவர்கள் பார்த்ததும் அல்ல. பனி பொழியும், பனியினாலே எல்லா விளைச்சல்களும் உண்டாகும், இதைதான் அவர்கள் பார்த்திருக்கிறார்களே தவிர மழையை குறித்து கேள்விப்பட்டதே இல்லை. அப்போ கண்டு விசுவாசிகளை காட்டிலும் காணாமல் விசுவாசித்தார் நோவா. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க உங்க பாரத்திற்காக கவலைப்படுறீங்களே, உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து நீங்கள் பெரியதாக நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்க, அப்படி யாராவது இங்க உட்கார்ந்து நான் சொல்லுகிறேன், உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் எப்பொழுதே தீர்த்து விட்டார். உனக்கு தேவைகளை ஆண்டவர் எப்பொழுது கொடுத்து விட்டார். இன்னும் நீ அதை நோக்கி பார்க்காமல் இருக்கிற, இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற. ஜெபிக்கலாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியவில்லை, எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நிச்சயமாகவே முடியும். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். ஆமா. அந்த நோவாக்கு விஷயம் கிடைச்ச நோவா பண்ற வேலை பாருங்க. அடுத்தது பிரசங்கம். அழிவு வரப்போகிறது என்று சொல்லி 600வது வயதிலே 100 வருடங்கள் அவர் பேழை கட்டுவதற்காகவும், அந்த 100 வருடத்திலே அவர் யாருக்கு அதிகமாக பிரசங்கித்திருப்பார்னால் அவர் மனைவிக்கும் அவர் பிள்ளைகளுக்கும் அவருடைய மருமக்களுக்கும் அவர் பிரசங்கித்திருப்பார். அல்லேலூயா. 8 பேர், ஒரு மனிதன் 8 பேர். அந்த காலத்தில் என்ன பண்ண முடியுது? 8, அதாவது நான் சொல்லலையா, 8000 கோடி பேர்ல 8 பேர் அந்த பேழைக்குள்ளாக போனார்கள். கடைசி வரைக்கும் நோவா பேழையை திறந்துதான் வைத்திருப்பான். நோவா யாராவது வந்துட மாட்டாங்களா உள்ள, எப்படியாவது இவங்களை நம்ம, அந்த இரக்கமான ஒரு குணம். ஜெபித்து கொண்டே இருக்கிறான் தேவனிடத்துல. ஆண்டவரே இவ்வளவு மக்கள் இருக்காங்களே சொல்லி அந்த ஆத்தும பாரத்தினாலே கர்த்தர் பார்த்தாரு, பேழைக்குள்ள போற மாதிரி இல்லை, நீ உள்ள போன்னு சொல்லி கர்த்தரே மூடினார். இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் ஒரு நாள் வாசலை மூடுகிறதற்காக வந்து நிற்பார். வசனம் அப்படித்தானே சொல்லுகிறது. அல்லேலூயா. 10 கன்னிகளை குறித்து நீங்க பார்க்கிறீர்கள். எண்ணெய் உள்ளவர்களும் எண்ணெய் இல்லாதவர்களும், ஜெபிக்கிறவர்களும் ஜெபிக்காதவர்களும் விழித்திருப்பவர்கள் குறித்துதான் ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லி இருப்பார். எப்பொழுதும் நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லி.
இன்றைக்கு எப்படி நோவா காலத்துல நடந்ததோ அப்படியே இப்பொழுது நீங்கள் நானும் இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நடக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. தேவனுடைய ஆலோசனை மிக தெளிவாக சொல்லுகிறது. நம்மை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனங்கள் நம்ம வேகமாக வாசிப்போம். பிரதர்ஸ், பைபிள் இருக்கா உங்க கையில? அல்லேலூயா. இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த சந்ததி? அல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர், சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லாமல் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். கிறிஸ்துவே அந்த சந்ததி. அந்த சந்ததி நீங்களும் நானும் தான். மேன், அந்த சந்ததி அன்றைக்கு இருந்த யூதர் மக்கள் அல்ல, இன்றைக்கும் யூதர்கள். அதாவது ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீ வானத்தின் நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததியை நான் பெருக செய்கிறேன். கடற்கரை மணலை போல நான் என்ன செய்வேன்? பெருக செய்கிறேன். எண்ணி முடியாதிருக்கும் சந்ததி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் 1,44,000 யூதர்கள் கடைசி நாட்கள் இருப்பாங்கன்னு எண்ணியாச்சு. அப்ப எண்ணி முடியாத சந்ததியாகிய கிறிஸ்துவின் சந்ததி நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சந்ததியா இருக்கிறோம். உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை வாசிங்க சிஸ்டர். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். நீ ரட்சிக்கப்பட்ட நாளிலே ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். இந்த வருடத்திலே ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும், யுத்தங்களும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வந்தாலும் எதுவும் உன்னை அணுகாது. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் கர்த்தர் இந்த பூமியிலிருந்து உன்னை கூட்டு போக மாட்டாருமா? கூட்டு போக மாட்டார். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. யுத்தங்களும் செய்தியும் கேள்விப்படுகிறோம். கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் வருகிறது. அல்லேலூயா. இது வரைக்கும் வந்து விட்டு தெரியுமா? அப்பா சொன்னாங்க அருமையாக, இந்தியாவில் ஒரு 42 கிலோமீட்டர் வரைக்கும் அங்கிருந்து அவன் மிஷல் போட்டான். அது தள்ளி அப்படியே ஸ்ரீலங்காவில் விடுறதுக்கும், ஸ்ரீலங்கால இருந்து அப்படியே தமிழ்நாட்டில் விடுறதுக்கும் எவ்வளவு நேரம் ஆகும்? பயப்படாதீங்க, நமக்கு இல்லை ஆண்டவர். நமக்கு ஆண்டவர் சமாதானத்தை அருள் இருக்கிறார். ஏன் இந்த இடத்துல சமாதானத்தையும் சகாயத்தையும் ஆண்டவர் செய்திருக்கிறார் என்றால், நீங்களும் நானும் ஜெபிக்கும்படிக்காக, அவருக்கு முன்பதாக நிற்கும்படிக்காக. நான் தினமும் இந்த யுத்தத்தின் செய்தியை கேள்விப்பட்டவுடனே என் பாரம் இது என்னில் அடங்காம ஒரு காரியம் என்னை நெருக்கி ஏவி கொண்டிருந்தது. இந்த யுத்தம் எப்படியாச்சும் நிறுத்தப்பட வேண்டும். இந்த யுத்தம் எப்படியாச்சும் ஆண்டவரே இப்பொழுது வேண்டாம், எங்கள் காலத்தில் வேண்டாம், எங்களால் பார்க்க முடியல, சகிக்க முடியல. ஆண்டவரே, யாரோ ஒருவர் செய்கிற தவறு நிமித்தமாக, ஆண்டவரே யாரோ ஒருவன் பெருமை நிமித்தமாக யுத்தத்தை ஆரம்பிக்கிறான். தன்னுடைய ஆண்டவரை பேர் பிரசாபத்திற்காக இப்படி யுத்தங்களை ஆரம்பித்து ஆண்டவரே அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள். ஈரான்ல இருக்க ஒரு பள்ளிக்கூடத்தின் மேல குண்டு போட்டு சின்ன சின்ன குழந்தைகள் அங்கு தோண்டப்பட்ட அந்த சவக்குழிகளை பார்த்து இருதயம் பதறிவிட்டது. காலையில சந்தோஷத்தோடு கூட பெற்ற தாய் தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி இருப்பாங்க. மகிழ்ச்சியோடு கூட அந்த பிள்ளைகளோட முகத்தை பாருங்க. எங்கேயோ நடக்குதுல்ல, நமக்கு அந்த பாரம் இல்லை. எங்கேயோ தானே நடக்குது, கேள்விப்பட்டுட்டு சச்சோ அப்படியா? இல்லவே இல்லை. தேவனுடைய பிள்ளையாகி நீ நோவா மாதிரி நீ என்ன பண்ணணும்? நீ பிரசங்கிக்கணும், உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்பா, நீ வாழ்கின்ற காலம் இவ்வளவு கொடியமான காலமா இருக்கிறது. உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள், உன் நீதியை காத்துக்கொள். கண்களின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் நிச்சயங்களுக்கு நீ விலகி வாழ வேண்டும். இது எச்சரிக்கை. இதைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்பதாக நீங்க பாத்திரவான்களாக நிற்க செய்யும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுக்கிறத காட்டிலும், நல்ல அறிவை கொடுக்கிறத காட்டிலும், நிறைய பேர் சபைக்கு வராம ஞாயிற்றுக்கிழமையில டியூஷன் அனுப்புற அப்பா அம்மா எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. ஏன் சபையோடு அந்த டியூஷன் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதே காரணம் காட்டி எத்தனை பேர் இங்க மறப்ப சொல்றீங்க? நான் சொல்லுகிறேன்,
சபைக்கு வந்து தேவனை ஆராதித்து தேவனுடைய வார்த்தையில வல்லமை படுறவனுடைய பிள்ளை எக்ஸாம்ல டியூஷன் வச்சாலும் வைக்கலனாலும் 100% மார்க் எடுத்து பாஸ் பண்ணோம். ஏனென்றால் நீங்க உங்களுடைய பிள்ளையை யாருக்கு முன்பதாக நிற்க நீங்க பயன்படுத்துறீங்க தெரியுமா? உலகத்தில் இருக்கிற ஜட்ஜுக்கு முன்பதாக இல்ல, உலகத்தில் இருக்கிற போலீஸ்கார முன்பதாக இல்ல, உலகத்தில் இருக்கிற பெரிய ஞானிக்கு முன்பதாக இல்ல, உலகத்தில் இருக்கிற நிறைய அரசியல்வாதிகள் முன்பதாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்க நிற்பதற்கு, அவர்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்க நீங்க என்ன பண்றீங்க? அவர்களை பாத்திரவான்களாக மாற்றுவதற்கு நீங்க மெனக்கெடுறீங்க, ரொம்ப பாரப்படுறீங்க, ரொம்ப அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்றீங்க? உங்களுடைய வாழ்நாளெல்லாம் செலவித்த எல்லா பணங்களையும் என்னுடைய பிள்ளைகள், ஏன் நான் கஷ்டப்பட்டா என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி உங்க பிள்ளைகளுக்கு இவ்வளவு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறாகிய அருமை தேவனுடைய ஜனமே, தேவனை சந்திக்கும்படி உங்க பிள்ளைகளுக்கு நம்ம என்ன இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிறோம்? தேவனை சந்திக்கும்படிக்கு இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம்? தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. மனுஷனும் முகத்தை பார்ப்பான், தேவனாகிய கர்த்தரோ இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். இங்க நீ என்ன சிந்தையோடு கூட உட்கார்ந்து இருக்கிற என்பதை முதற்கொண்டு ஆண்டவர் எல்லாவற்றிலும் அனலைஸ் பண்ணி வைப்பார். நீ துணிகரமா உட்கார்ந்து இருக்கிறியா? பரிசுத்தமா உட்கார்ந்து இருக்கிறியா? கடமைக்கு நான் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறியா? ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம் என்று சொல்லி இப்படி நீங்க பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்களா? இவர்களுக்கெல்லாம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21, 22 அந்த வசனங்களை வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன், கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பதில்லை. அதில் பிரவேசிப்பதில்லை. சொல்லுகிறது யார்? மனுஷகுமாரனாகிய நம் ஆண்டவராகிய இரட்சகராகிய பிதாவின் ஒரே பேரான குமாரனாகிய பிதாவானவர் இந்த உலகத்திலே தி பெஸ்ட் கொடுத்தார் நம்மளுக்கு. அவருடைய சொந்த பேரான குமாரனையே கொடுத்துட்டாரு. அவர்கிட்ட இருந்ததிலே இதுதான் தி பெஸ்ட். யாருக்காக கொடுத்தார் தெரியுமா? அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் ஆராதனை செய்கிற தேவ தூதர்களுக்காக கொடுக்கல. வல்லமையும் மகிமையுமாய் தேவனுடைய சமூகத்தில் ஆராதிக்கிற கேருபீன்கள் சேராபீன்களுக்கு அவர் கொடுக்கல. விழுந்து போன ஆதாமின் சந்ததியை எப்படியாவது எழுப்பி நிறுத்தி என்னை சந்திக்கும்படி ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு என்ன அவ்வளவு பெஸ்டா கொடுக்கிறோம்? நேரத்தை கொடுக்க முடிகிறதா? அவர் எப்போ வருவார்னு சொல்லியிருக்காரா? அவர் எப்படி சந்திக்க முடியும்னு அவர் சொல்லியிருக்காரு. எப்போ வருவார்னு சொல்லியிருக்காரா? அல்லேலூயா. உன் காலத்திலும் வரலாம், உன் பிள்ளைகள் காலத்திலும் வரலாம், அதன் பிள்ளைகள் காலத்திலும் வரலாம். அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவர் சிலுவையில் அறியப்படும் பொழுது, தன்னுடைய ரத்தம் எல்லாம் சிந்தப்படும் பொழுது பிதாவின் இருதயம் எப்படி இருக்கும்? உங்கள் பிள்ளைகள் கீழே விழுந்தா ஒரு காலில் ஒரு சின்ன ஒரு கிராச்சஸ் வந்து ரத்தம் வந்து அவங்க இருதயம் எப்படி துடிக்கிறது? உங்கள் மனது எப்படி போராடுகிறது? பொல்லாதவராகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்க என் பிதா அதை கொடுக்காமல் இருப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நிச்சயமாகவே கொடுப்பார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நீ பாரமா இருக்காத இந்த நாட்களில் நீ எதை குறித்து பாரமா இருக்க வேண்டும் தெரியுமா? என் இயேசுவை நான் எப்படி சந்திப்பேன்? என் இயேசுவை சந்திக்கும் பொழுது என் இடத்துல என்னெல்லாம் கேட்பார் அவர்? அவரை சந்திக்க நான் முழுமையாக நான் பரிசுத்தவானா இருக்கிறேனா? நான் மறுரூபம் அடைந்திருக்கிறேனா? நான் வாழும் பொழுதே கிறிஸ்துவின் சாயலை அறிந்திருக்கிறேனா என்பதை மாத்திரம் நீங்கள் பாரமா இருக்கணுமே தவிர இந்த உலகத்தின் லௌகீக கவலைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களுக்காகவும் இது எல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆண்டவர் கொடுக்கிறாரு. எங்க அண்ணன் இந்த மாதிரி சொல்லுவாங்க, நீங்க ஹோட்டல்ல போயிட்டு இட்லி ஆர்டர் பண்ணீங்கன்னா சொல்லுங்க அது கூட என்ன கொடுக்குறாங்க? அவன் வெறும் இட்லியை மட்டும் வெஸ்ட் பண்ணா நீங்க என்ன கேட்பீங்க? சாம்பார் எங்க? அப்புறம் என்ன கேட்பீங்க? 3 வகையான சட்னி. சரி, அவன் தண்ணி வைக்கலன்னு என்ன கேட்பீங்க? நீங்க இட்லிக்கு தானே பே பண்றீங்க, ஆனா இது எல்லாம் கூட சேர்ந்து கொடுக்கப்படுது இல்ல. நீங்கள் தேவனிடத்தில் நீங்க ஒண்ணு மட்டும் கேளுங்க, இந்த உலகத்தில் வாழ்வதற்கான எல்லாவற்றையும் கொடுப்பார். நீ அந்த ஆவிக்குரிய உணவை மாத்திரம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
நீதிமான்களோடு கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது. யார் நீதிமான்? நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவ அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் எடுத்து அவர் நீதிக்கு மரித்து, அல்லேலூயா, பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற நீங்களும் நானும் தான் பாக்கியவான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பாக்கியவான். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆண்டவர் எந்த அளவுக்கு உன்னை நேசித்திருந்தார், ஆனால் எந்த அளவுக்கு ஆண்டவர் உனக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருப்பார், ஆனால் இந்த இடத்துல வந்து நீ அமர்ந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிற எத்தனை பேர் இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்கிறான் தெரியுமா? எத்தனை பேர் இன்னைக்கு நடக்க முடியாம, எத்தனை பேர் இன்னைக்கு ஓடி தெரிய முடியாம இருக்கிறான் தெரியுமா? அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத சுகத்தையும் பலத்தையும் என் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் விழித்திருப்பதற்காக உங்களை நம்பி இருக்கிறார். சொல்லுங்க பக்கத்துல பாருங்க, உன்னை ஆண்டவர் நம்பி இருக்கிறார். ஆண்டவர் உன்னை நம்பி இருக்கிறார் தம்பி. ஆண்டவர் உங்களை நம்பி இருக்கிறார் சிஸ்டர். எதற்காக நம்பி இருக்கிறார் தெரியுமா? பிறருடைய ரட்சிப்புக்காக. நீ பெற்ற அந்த ரட்சிப்பை நீ என்ன பண்ணணும்னா பிறருக்கு கொடுப்பதற்காக. நோவா ரொம்ப ட்ரை பண்ணாரு. அந்த 8 பேரை தவிர வேற யாராலுமே அவர் அந்த பேழைக்குள்ள என்ன பண்ண முடியல. கடைசி வரைக்கும் பேழையை திறந்து வைத்துட்டு ஜெபித்துக் கொண்டே இருக்கிறாரு. வாசிங்க இப்பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 38, 39, 24, 38, 39. எப்படி எனில் ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்ப மனுஷகுமாரன் வரும் காலத்துல நடக்கும்னு போட்டிருக்கு. மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்ம நிற்கணும்னு எழுதி இருக்கு. அப்போ நோவா காலத்திலே எப்படி நடந்ததோ அப்படியே நம் வாழும் இந்த நாட்களிலே இப்போ நீங்க பார்க்கிற தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறது இல்ல. இப்ப நீங்க பார்க்கிற தீர்க்கதரிசி 10 தீர்க்க தரிசனம் சொல்லுவாரு, அதுல ஒண்ணுதான் நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா கடைசி காலத்துல எடுத்ததுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம், எடுத்ததுக்கெல்லாம் எல்லாம் இப்படி சொல்லி ஒரு கூட்டம் தீர்க்க தரிசிகளை நம்பியே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இவர்களெல்லாம் 1ஆம் தேதி ஆனா போதும் அந்த வாக்கு தத்தத்தையும் காலண்டரையும் வாங்கி அதை வீட்டில் போய் வாங்கி மாற்றுறதோட சரி. இவர்கள் எல்லாம் தீர்க்க தரிசனம் வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதிலே திருப்தி ஆயிடுறாங்க ஒரு கூட்டம். ஒரு சிலர் கூட்டம் இதிலேயே திருப்தி அடைந்து விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவரை சந்திக்கும்படி ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் எழுப்பி சொல்லிட்டு இருக்காரு, கிறிஸ்துவின் வருகை இன்னும் சமீபமா இருக்கிறது. கிறிஸ்துவின் வருகை இன்னும் சமீபமா இருக்கிறது. என்றைக்கு இயேசு பரமேறி சென்று விட்டாரோ அப்பொழுதே கடைசி காலம் தொடங்கி விட்டது. உனக்கும் எனக்கும் 2000 வருடங்கள் மிக லாங். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு 1000 வருடம் ஒரு நாளை போல இருக்கிறது. ஏனென்றால் அதான் முதல்ல சொன்னேன், டைம்லெஸ் வேர்ல்டு. அங்க என்ன இல்ல, நேரம் இல்ல. நேரம் இருந்தாதான் அங்க காலம் என்று ஒன்று இருக்கும். பரலோகத்தில் நேரமும் காலமும் ஒன்றும் இல்லை. அவர் எந்த காலத்துக்கும் எந்த நேரத்திற்கும் நம் தேவனாகிய கர்த்தரை நீங்க என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. அப்பா நீங்க யாரு? நான் ஆல்பாவும் உமேகாவும் இருக்கிறேன், நான் ஆதியும் அந்தமா இருக்கிறேன். ஆண்டவரே நீங்க யாரு? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். பல ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு மறைக்கப்பட்டது. கிருபையாக உனக்கும் எனக்கும், உங்களுக்கும் எனக்கும், புறஜாதிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கிருபையுள்ள அவருடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம், மனுஷகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற, இந்த நாமத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அவருடைய வருகையை நோக்கி எதிர்நோக்கி, அப்பா உம்மை நான் காண, உம்மை நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்காக தேவன் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே இப்ப நம்ம வாழும் காலத்தில் நடக்கும். கடைசி காலத்துல ரகசியமாக ஒரு காரியம் இருக்கிறது. ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? உணர்வில்லாமல் இருப்பார்கள். ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? உணர்வில்லாமல் இருப்பாங்க. பேசுகிற சத்தம் சர்பத்தினுடையதா தேவனுடையதா என்று அவர்கள் உணராதிருப்பார்கள். அல்லேலூயா. பேசுகிற சத்தம் சர்பத்தினுடையதா தேவனுடையதா? சொல்லுங்க. அந்த காலத்திலே ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல சர்பத்தினாலே இன்றைக்கும் சபை வஞ்சிக்கப்படாதபடிக்கு பவுல் எழுதுகிறார். எங்க ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல நீங்களும் சர்பத்தினால் வஞ்சிக்கப்படவில்லை என்று
பயந்திருக்கிறேன். இதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் எழுதுகிறார். இதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார். வாசிங்க லூக்கா 21:8-9 வசனத்தை நீங்கள் வாசிங்க. அதே 21ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன? யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள். கொரோனா வந்தது, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஈஸியா மறந்துட்டோம். ஆராதிக்க கூட முடியல. ஏன்? பக்கத்து வீட்டில் இருக்கவங்க போய் ஒரு பொருள் வாங்க கூட முடியல. ஏன்னா அவங்களுக்கு பக்கத்து வீடு வரைக்கும் வந்த கொரோனா, உனக்கு வரல. உலகத்துல கொரோனா வந்து மரித்து போனவங்க அதிகமான பேர் இருந்தாங்க. ஆனால் நமக்கு வந்திருந்தோம், அது கொரோனாவில் இருந்து ஆண்டவர் நம்மளை மீட்டு எடுத்தார்ல. இது கிருபைதானே? இது தேவ தயவு தானே? அது நமக்கு வந்த வெறும் காய்ச்சல், வெறும் சளி, ஃபீவரா மட்டும் தான் இருந்துச்சு. மற்ற பேர்கள் அது உயிரை கொள்ளும் கொள்ளை நோயாக மாறினது. எத்தனை தேசங்கள், எத்தனை பட்டணங்கள் மூடப்பட்டது. எத்தனை ஐஸ்வர்யவான்கள் ஏழையாக மாறி போனார்கள். ஆனால் அந்த நேரத்திலும் கர்த்தர் உன்னை உட்கார வைத்து 3 நாட்கள் உனக்கு உணவை கொடுத்தார். பேழைக்குள் நோவாவை வைத்து போஷித்தது போல உன்னை போஷித்திருக்காரே. எங்க உணர்வு? உணர்வுள்ள இருதயம் எங்க? நன்றி உள்ள இருதயம் எங்க? இன்னமும் சபைக்கு உங்கள் நேரங்களை நீங்கள் நேரத்தோடு வருகிறதுக்கு தாமதம், அலட்சியம், உணர்வில்லை. எப்படி கிறிஸ்துவை சந்திக்க முடியும்? இந்த நேரத்தில் கூட கிறிஸ்து வந்தாருன்னா நம்ம எல்லோரும் அப்படியே போயிடுவோம். சபைக்கு வராதவர்கள், அல்லேலூயா, இவர்களை தான் நாங்கள் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22வது வசனத்துல பார்க்கிறோம். யார் சொல்லுகிறார்? வாசிங்க அந்த 22. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, ஆம் வாசிங்க சிஸ்டர். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரரே, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று. அப்பால போ பிசாசே. பிசாசை எப்படி அவர் துரத்தினாரோ அதே மாதிரி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்த அற்புதங்கள் அடையாளங்கள் செய்த தேவனிடத்தில் ரொம்ப பக்தி வைராக்கியமா இருந்து அவர்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு அவர்கள் இல்லாதபடினாலே அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ஆசீர்வாதம் பெறுவான், ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே, அல்லேலூயா, காலம் சமீபமா இருக்கிறபடினாலே நாம் அந்த நோவாவை போல நீதியை பிரசங்கித்துக் கொண்டு, நீ எப்படி ஆண்டவருடைய சிங்காசனத்துல 4 கால்கள் அல்ல, அவர் உட்கார்ந்து இருக்கிற சேர்ல 2 தான். ஒன்னு நீதி, ஒன்னு பரிசுத்தம். அவர் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டார். இப்போவாது அவர் கிருபை உள்ள தேவனாக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நியாயாதிபதியாக வந்து விட்டார் என்றால், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறவராக வந்து விட்டார் என்றால் இரக்கம் கிடையாது. அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார், அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். அக்கிரம சிந்தை உள்ளவர்களே, அக்கிரம சிந்தையாய் தன்னுடைய மனைவி மேல சந்தேகப்படுறவன், கணவன் மேல சந்தேகப்படுறது, நல்ல குடும்ப வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரிவினை ஆவிகளை உள்ள தானாகவே கொண்டு வந்து பிரிவினை ஆவிகளை வைத்துக் கொள்வது, பிள்ளைகளை அப்படியே சபிப்பது, உனக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிற பிள்ளைகளை நம்மளே சபிப்பது, இப்பேற்பட்ட காரியங்கள், இப்பேற்பட்ட வார்த்தைகள் துணிகரமாக வாயிலிருந்து உங்களை உணராமல் வருகிறது வெளியே. அல்லேலூயா, உணராமல் பேசி விடுகிறோம். உன் பிள்ளை பிசாசுன்னு சொன்னா பிள்ளை என்ன ஆகும்? கண்டிப்பா பிசாசு பிடிக்கும். பிள்ளைக்கு கீழ்ப்படிவே மாட்டது. இது பிறந்திருக்கிறதோட பிறகாம இருக்குன்னா கடைசி வரைக்கும் சொல்றேன், அந்த பிள்ளைக்கு உனக்கு ஒரு பிரிவினை உண்டாயிருக்கும். ஏன்? அந்த இடத்துல டோரை நீங்க ஓபன் பண்ணி பிசாசுக்கு விட்டீங்க உள்ள. உங்க பிள்ளை ஆசீர்வதிக்கப்படப்பட்டவர்கள். நீ தேவனுக்குள்ள எப்பொழுது நீ கிறிஸ்துவுக்குள்ளாக நீ ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் பெற்றையோ அப்பொழுது நீ ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க தகுதி உள்ள ஒரு மனிதனாக மாறிவிட்டார். தகுதி உள்ளவர்களாக நீங்க மாறிவிட்டீர்கள். உன் வாயின் வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு, உன்னுடைய கிரியைக்கு ஒரு பலன் உண்டு. இதை கூட இந்த கடைசி காலத்துல உணராம இருக்காங்க. ஒரு சில பேருக்கு கடினமான உபதேசத்தை கேட்க அவர்களால முடியல. தங்களுக்கு தேவையான அதை எப்படி சொல்றது, பேசுகிற போதைகளை தேடி ஒரு சில கூட்டம் அப்படி போகிறது. வசனத்தை கேட்பதற்கும் வசனத்தை பேசுவதற்கும்
வசன பஞ்ச காலம் ஒன்று வந்திருக்கிறது. அல்லேலூயா. நல்ல கலர் கலர் லைட் போட்டு புகை மிஷன்லாம் வச்சு ஒரு டான்ஸ் பாடி ஒரு ஆராதனை பண்ணி வெறும் செய்தி ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷம் கொடுத்தனா அந்த சபையில கூட்டம் அதிகமாக வரும். இப்ப அப்படிதானே இருக்கு. நம்ம முன்னாடி நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்போ நோவா காலத்துல கர்த்தரை தெரியாதுன்னா நோவா சொல்லி இருக்கும் போது அப்போ காஸ்பெல் சொல்லி இருக்காரு. நோவா சுவிசேஷத்தை சொல்லியிருக்காரு, அழிவு வரப்போகிறது, நாம் தப்பிக்கொள்ளும்படிக்கு. அப்ப இவ்வளவு பெரிய பேழையை உண்டாக்குற எல்லா மனுஷனை கேட்க மாட்டானா, எப்பா நீ என்ன நீ இவ்வளவு பெரிய வீடு கட்டுறிய, இது வீடு இல்லையா, இது கப்பல், இது எப்படி இது தண்ணியில மிதக்கும். அப்ப நோவா எத்தனை பேர் என்ன சொல்லியிருப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற ஞானியை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். சிலுவை பத்தினான உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாகவும் ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் அது தேவ பலனா இருக்கிறது. எப்பொழுதுமே இந்த உலகம் தேவனை பகைக்கும். ஏனால் மனுஷன் விழுந்த முதலாவது பாவமே அவன் வஞ்சிக்கப்பட்டதுதான். இதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார். தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு முன்பதாக சொல்லுகிறார், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், எப்பொழுதும் என்னோடு கூட நீங்கள் தரித்திருங்கள், என் முன்பதாக நிற்பதற்கு எப்போதும் தகுதி உள்ளவர்களாக, என் நாமத்தை உயர்த்துவதற்கு, என் நாமத்தை துதிப்பதற்கு பரிசுத்தம் உள்ளவர்களாக எப்பொழுதும் நீங்கள் எனக்கு முன்பதாக இருங்கள், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ ஏவாள் எதனால வஞ்சிக்கப்பட்டாங்க? அப்ப முதலாவது மனுஷன் எப்படி என்ன பாவத்தில் தான் விழுந்திருக்கான்? வஞ்சிக்கப்பட்ட பாவத்தில் தான் விழுந்திருக்கான். ஏன்? அந்த பாம்பு சொல்லுங்க, பழத்தை நீங்க சாப்பிடும் பொழுது உங்க கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தூதர்களை போலவே இருப்பீங்க. என்ன சொல்லுச்சு? தூதர்களை போல இருப்பீங்க. அப்ப ஆதாம் யாரு, ஏவாள் யாரு? அவங்க யாருடைய சாயல்? அப்ப தேவ சாயல் பெருசா, தூதர்களுடைய சாயல் பெருசா? அப்ப தேவ சாயல் இருக்கிற மனுஷன் தேவ சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் தேவன் உண்டாக்கி இருக்கிறார். தேவன் தோட்டத்திலே அவர்களை சந்திக்கும்படி உலாவி வருகிறார். தூதர்கள் கூட எப்படி ஆராதிக்கிறாங்க ஆண்டவரை? 2 ரெக்கைகளாக தங்கள் முகங்களை மூடி கால்களை மூடி 2 ரெக்கைகளாக பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி தேவ சமூகத்தில் இருக்கிற தூதர்களே அப்படிதான் ஆராதிக்கிறார்கள். ஆனால் தேவ ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட ஆதாம் இடத்திலும் ஏவாள் இடத்திலும் தேவன் முகமுகமாய் பேசுகிறார். எவ்வளவு ஒரு கிருபை, எவ்வளவு ஒரு மேன்மை. ஆனால் சர்ப்பம் என்ன சொல்லி வஞ்சித்தது? அல்லேலூயா. அவங்க கிட்ட இருக்கிற மகிமையை பத்தி பேசல, அவங்க கிட்ட இருக்கிற தேவனுடைய சாயலை பத்தி பேசல, அவங்க பார்க்கிற ஒரு சாயலை பத்தி பேசுச்சு. இப்போ நீங்க யாருடைய சாயல்ல இருக்கிறீங்க தெரியுமா? கிறிஸ்துவின் சாயலில் நீங்கள் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் அடையாளத்தை தரித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறோம். எண்ணி முடியாத ஆபிரகாமின் நட்சத்திரங்களின் ஆசீர்வாதத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் சாயலா இருக்கோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ இயேசு கிறிஸ்துவின் சாயல். உன்னை யாராவது கருப்பா இருக்கிற, வெள்ளையா இருக்கிற, ஏதாவது உன்னுடைய சரீரத்தை குறித்து குண்டா இருக்கிற, ஒல்லியா இருக்கிற கேலி கிண்டல் பண்ணானா? இல்ல, நீ கிறிஸ்துவின் சாயலா இருக்கிற, நீ ஆசீர்வாதத்தின் பங்கா இருக்கிற, நீ உலகத்திலே விசேஷமான ஆளா இருக்கிற. அல்லேலூயா. நீ அதெல்லாம் பாரமா சுமராது, அதெல்லாம் பாரமா நீ உனக்குள்ள வாங்கி கொள்ளாது. உன்னை யாராவது கருப்பா இருக்கிறேன், ஹைட்டா இருக்கிறேன், ஒல்லியா இருக்கிறேன், குள்ளமா இருக்கிறேன், பாக்குற மாப்பிள்ளை வீட்டுல இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி கவலைப்படாத. அவனுக்கு அந்த கிருபை இல்லைன்னு நினைச்சுக்கோ. உன் கூட இருக்கிறதுக்காக தேவன் உனக்கான நேர்த்தியான உன்னை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். சொல்லுங்க, இந்த பாரங்கள்லாம் உங்களை நெருக்கி ஏவக்கூடாது. உங்களை நெருக்கி ஏவுகிற ஒரே பாரம், நான் எப்பொழுது என் மணவாளனாக இயேசு கிறிஸ்துவை சந்திப்பேன். அப்போ அவரை சந்திக்கணும்னா விழித்திருந்து ஜெபிக்கணும். ஏன் போதகர் ஜெபத்தை முன்னிலைப்படுத்துகிறார்? ஆராதனையில கூட அதிகமான ஜெபங்களை சொல்லி துதிகளை சொல்லி அதுக்கப்புறம் தான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறோம். ஏன்? ஜெபம் என்பது இந்த உலகத்திலே தேவனோடு பேசுவதற்கான ஒரே ஒரு வழி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஜெபம் மாத்திரம்தான். அல்லேலூயா. ஜெபம் மாத்திரம்தான். அப்ப தேவனோடு பேசுகிறதுனாலே நோவா தன் காலத்திலே நீதிமானாக காட்டப்பட்டதினால் தேவன் சொல்ல, என் முன்பே நிற்க நீதான்பா தகுதியான ஆள். நாம் வேகமாக செல்வோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே இந்த வருஷத்திலே இருக்கும் என்று. என்ன சிஸ்டர்? இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று. பனியும் மழையும்
பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த தீர்க்க தரிசனம் யார் சொன்னது? கர்த்தர் சொன்னாரா, எலியா சொன்னாரா? அல்லேலூயா. எலியா சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லல. அப்ப எலியா சொன்னதை கர்த்தர் அதன்படி செய்தாரா இல்லையா? காரணம், கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற ஒரு குவாலிஃபிகேஷன், கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற ஒரு பாத்திரவானாக, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற தகுதியை பெற்றிருக்கிற மனுஷன் சொன்னானா அது அப்படியே நடக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த தீர்க்க தரிசனம் உரைத்தது எலியா. இந்த தீர்க்க தரிசனம் எப்படி அவரை யாரை கொண்டு சொல்லுகிறார்? நான் சொன்னேன், கர்த்தர் செய்வார். இன்றைக்கு நீங்கள் அப்படி விசுவாசத்தோடு கூட நீங்க ஜெபித்து இருக்கிறீங்களா? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் கஷ்டம் மாறும், உன் துன்பம் மாறும்னு சொல்லி நீ இவ்வளவு விசுவாசமா நீ யாருக்கிட்ட நான் சொல்லி இருக்கிறியா? நீங்க தேவ சமூகத்தில் அழுவதை விட்டுவிட்டு நீங்கள் உங்களை பார்க்கிற மனிதனிடத்தில் அழுவுறீங்க. வேலை ஸ்தானத்துல உங்ககிட்ட ஆறுதலா பேசணும், அவங்க கிட்ட அழுவுறீங்க. உலக மனிதரிடத்தில் உங்களுடைய குறைகளை சொல்றீங்க. அல்லேலூயா. நீங்க நிற்க வேண்டியது கர்த்தருக்கு முன்பதாக, நீங்கள் சொல்ல வேண்டியது கர்த்தருக்கு முன்பதாக. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அதுக்கப்புறம் தான் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகிறது. அல்லேலூயா. வாசிங்க சிஸ்டர். அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித் ஆற்றாண்டையில் ஒளிந்து கொண்டிரு. அல்லேலூயா. யோர்தான் நதியாண்டில் இருக்கிற கேரித் ஆற்றாண்டில் ஒளிந்து கொண்டிரு. ஏன்? தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு. பஞ்சமும் கொள்ளை நோயும் யுத்தங்களும் இதே தீர்க்கத்தை இயேசு கிறிஸ்து எப்படி சொன்னாரோ அதே மாதிரி எலியாவும் அந்த இடத்துல, இதுக்கு அர்த்தம் அதுதான். இவைகளை சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு? அவ்வளவு ஆள் மறைஞ்சிட்டாரு. ஆனால் அவர் மறைந்திருந்து அவர் செய்த காரியம் என்ன? வாசிக்கவும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16, 17, 18. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, நீங்கள் சுகமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஜெபம் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அந்த வசனம் போடுங்க. நீதிமான் செய்யும் ஜெபம் ஊக்கமான வேண்டுதல். அப்ப தேசத்துக்காக ஜெபிப்பது நம்ம மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷம் சொல்வது நம்ம எல்லாரும் மேலும் விழுந்த கடமையா இருக்கிறது. ஆனால் ஊக்கமான ஜெபம் யாருக்காக? ஒருவர் குற்றங்களை ஒருவர். அல்லேலூயா. அப்போ நீங்க ஜெபிக்கிறீங்க, யாருக்காக ஜெபிக்கணும்? கர்த்தர் உங்க வீட்டுல உங்களை மட்டும் வந்து உட்கார வைத்திருப்பார். கணவன் வந்திருக்க மாட்டாரு, பிள்ளைங்க வந்திருக்க மாட்டாங்க, அந்த குடும்பத்தில் இருக்க தலைவி மட்டும் வந்திருப்பீங்க. ஏன் உங்களை மட்டும் ஆண்டவர் சொல்றாருன்னா, நீங்க உங்க குடும்பத்துக்காக குற்றங்களை நீங்க அவங்கள மன்னிக்க கத்துக்கணும். அவங்க செய்யற தவறுகளை நீங்க மன்னிக்க கத்துக்கணும். ஏன்னா இயேசு நமக்கு மன்னித்து இருக்கிறார். என்னுடைய பாவங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும். என்னுடைய பாவங்கள் எவ்வளவு கேடு உள்ளது என்பது நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நம் நியாயம் தீர்க்கப்படும். இன்றைக்கு மற்றவர்களை பார்த்து நாம் சொல்லுவோம், நீ எல்லாம் பரலோகத்துக்கு வரமாட்டேன். மற்றவர்களை குறை சொல்வதற்கு ரெடியா இருப்பாங்க. மற்றவங்களை பத்தி என்ன பண்றது? போட்டு கொடுத்து மற்றவங்களுடைய அப்படியே அவனை காலி பண்ற வரைக்கும் விட மாட்டாங்க. அல்லேலூயா. இது யாருடைய சுபாவம் என்றால் பிசாசின் சுபாவம். யோபு பத்தி தேவ சமூகத்தில் போய் குற்றம் சாட்டுறான். அவனுக்கு எல்லாமே குத்துட்டீங்க, அதனாலதான் அவங்களை மறுதலிக்க மாட்டான். சரி, எல்லாத்தையும் எடுக்கிறேன். யோபு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எல்லாத்தையும் எடுத்தாலும் அவன் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. யோபு யாருக்காக ஜெபம் பண்ணார்? ஊக்கமாக தன்னுடைய சிநேகிதர் ஜீவனுக்காக. அது கர்த்தர் சொன்னாரா யோபு கிட்ட, நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுப்பா, அப்போது நான் சிறையிருப்ப மாத்துவேன்னு சொல்லி சொல்லுங்க. சொன்னாரா? இல்லவே இல்லை. அது அவங்க சிநேகிதர் கிட்ட தான் சொன்னாரு, யோபு கிட்ட சொல்லல. ஆனால் யோபு ஜெபிக்கும் பொழுது அங்க வசனம் இருக்கும், கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய முகத்தை பார்க்கிறார். நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். நீங்கள் எந்த அளவுக்கு பிறருக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறீர்கள், எந்த அளவுக்கு ஊக்கமான வேண்டுதல்களை ஏறெடுக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ ஊக்கமான ஜெபம், விழித்திருந்து ஜெபம். பாஸ்டர் சொன்னாங்க, ஜெபிக்கிறதுக்காக மக்களை எழுப்புறாங்க.
கடைசி காலத்துல ஜெபத்திற்காக இப்படி ஒரு கூட்டம் எழும்பவில்லை என்றால் அல்லேலூயா, ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க தகுதி இல்லாதவர்களா மாறிவிடுவோம். ஆண்டவருக்கு முன்பதாக இந்த சபை கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி இது எவ்வளவு பெரிய பாரம். இவங்க பார்க்கிறோம், அழகா உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம எல்லாரும் ரொம்ப அருமையாக தேவனுடைய வார்த்தையை நம்ம சுகமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இது காரணம் ஜெபம் தான். ஊழியக்காரர் அவர் எப்படி இதற்காக பாரப்பட்டிருப்பார், எப்படி உங்களை எழுப்பியிருப்பார் என்பது அந்த வழி அதை கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அப்போ உங்களுக்காகவும் எனக்காகவும் எப்படி ஜெபித்து அந்த சிலுவையில ஜீவனே விட்டிருக்கார் பாருங்க. அவர் சிலுவையில பேசுனதெல்லாம் ஜெபம் தான். அப்ப ஜெபம் இல்லாம நீங்க ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க முடியாது. ஜெபம் பரிசுத்தத்தை கொண்டு வரும், ஜெபம் நீதியை கொண்டு வரும், ஜெபம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஜெபம் தான் தேவனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக செய்யும். வாசிங்க அடுத்த வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. 3 வருஷம் உபத்திரவ காலம். அல்லேலூயா. எலியாவை பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் இருக்கிற வெளிப்பாடுகள் உங்களுக்கு தெரியும். 3 வருஷம் மழை பெய்யல, உபத்திரவம் இஸ்ரவேலுக்கு. யாருக்கு? கர்த்தரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்களுக்கு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு, கர்த்தராலே எகிப்தை வதம் பண்ணி கர்த்தராலே ராஜாக்களை எழுப்பி எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அந்த ஜனங்களை உயர்த்தி ஆசீர்வாதத்துக்குள்ளாக வைத்த ஜனங்கள் 3 வருஷம் சாபம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சாபம் இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு பேய் பிசாசு பிடிச்சிருக்கிறது. அநேகருக்கு சூனிய கட்டினாலும் மாந்திரிக கட்டினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏன்? அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக நிற்க முடியவில்லை. நீ கர்த்தருக்கு முன்பதாக நிறுத்தினா இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. ஓ அல்லேலூயா. நல்லா சொல்லாமே, சொல்லுங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறவங்களா வாய்க்காமல் போகும். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துரு இல்லாமல் போவான். ஆமென். இதுக்கு சாட்சி இஸ்ரவேல் தேசம். அந்த தேசத்தை ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த தேசம் இன்றும் நிற்கிறது என்றால் அது மனுஷகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காக தேவன் அங்க வைத்திருக்கிறார். அதற்காக பாதுகாக்கப்படுகிறது தவிர அங்க இருக்கிற யூதர்களுக்காக அல்ல. அந்த யூதர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது 3 பேர்கிட்ட தான். யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இந்த 3 பேருக்கு தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் இன்றைக்கு வரைக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போகாது என்று சொல்லி அந்த சந்ததியை இன்றைக்கு நம்ம கண்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அங்கிருந்து நமக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது. ஆமென். அப்போ தேவனுக்கு முன்பதாக எலியா எப்படிப்பட்டவனாக இருந்தான்? நம்மை போல பாடு உள்ள மனுஷன், உங்களை போல அழுகிற ஒரு மனுஷன், நம்மளை போல பாடுகள் உள்ள ஒரு மனுஷன், நம்மளை போலவே பரிதபிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அப்படிதானே வேதம் எழுதி இருக்கிறது. ஆனால் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். கருத்தாய் ஜெபம் பண்ணினான். சொல்லுங்க, இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லிவிட்டு அது நிறைவேற அவர் எங்க 3 வருஷம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டு அப்படியே காரியத்தை வாய்க்கும்படியான காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அந்த மாதிரியான அற்புதங்கள் அடையாளங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும். பக்கத்துல பார்த்து நல்லா மூஞ்சிக்கு நேரா சொல்லுங்க, உன் வாழ்க்கையில கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு இப்படி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய வேண்டும். அல்லேலூயா. உனக்கு யார் சூனியம் பண்ணானோ, எவன் மந்திரம் பண்ணானோ, எவன் பேய் பிசாசை வச்சு உன்னை பயமூத்தினானோ, எவன் உன்னை வேலையில இருக்கவே கூடாது, எவன் உன்னை நசக்கணும்னு நினைக்கிறானோ, உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்தா உன்னை வன்கண் போல பார்க்கிறானோ, அவங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற எலியா, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறதான யோனா. நான் கடைசியாக சீக்கிரமாக சொல்லுகிறேன், கொடுக்கப்பட்ட நேரங்கள் குறைவா இருக்கிறபடினாலே வாசிங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. இது யாருடைய சுபாவம்?
ஆண்டவருடைய சுபாவம். இந்த சுபாவத்தை கர்த்தர் அவருக்கு முன்பதாக நிற்கிற உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தர் கேட்கிறார். உலகத்தில் இருக்கிற மனுஷன்கிட்ட கேட்கல. அவர் யாருக்காக ரத்தம் சிந்தினாரோ, யாருக்காக அவருடைய விலையேற பெற்ற வல்லமைகள் அனைத்தையும் அவர் தன்னை தானே தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாரோ, உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆகிய உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களா இருக்கும்படிக்கு சொல்லுங்க. அந்த வசனம் வாசிங்க. ஆதலால், ஆமாம், கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், புத்தி என்னவெனில், அப்போ நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டும் வழியை உனக்கு காண்பிப்பேன். போதித்து, அல்லேலூயா. அப்போ போதித்து புத்தி சொல்லுகிறார், ஆலோசனை சொல்லுகிற தேவன். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து, இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்புக்கு பாத்திரவான்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோமா? நம்மை நாமே நிதானிக்கப்பட்டால் நாம் நியாயத்தீர்க்கப்படும். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நிற்கிறதான் உனக்கும் எனக்கும் இருக்கிற ஒரே ஒரு பாத்திரம், ஒரே ஒரு தகுதி, ஒரே ஒரு காரியம். அப்பா, நீ யாருக்கு முன்பதாக நிற்கிற? என் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறேன். நான் சொன்னால் என் தேவன் செய்வார். நானும் என் தேவனும் ஒன்றாயிருக்கிறோம். பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறது போல நீங்களும் கிறிஸ்துவும் ஒன்றாயிருக்க வேண்டும். இதை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி காலங்களில் நம் மத்தியில் வல்லமையாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் கடைசியாக சொல்கிறேன் நான் வசனத்தை கொண்டு வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் 6வது வசனம். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-6. சர்தை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனா இருக்கிறார். திருவிருந்து கொடுக்கும் போது நம்ம வாசிக்கிறதான அந்த 1 கொரிந்தியர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடி அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். உயிர் உள்ளவன் என்று சொல்லி செத்தவனை போல இன்னைக்கு இருக்கிறோம். அப்போ சரீரத்தில் நீங்க உயிரோடு கூட இருக்கிறீங்க, ஆத்மா செத்தது போல இருக்கிறது. அது தேவனை சந்திக்க முடியாமல், ஆயத்தப்படாமல், இன்னமும் எவ்வளவு வசனங்கள் கேட்டாலும், எவ்வளவு ஆகாரம் என்ன சத்தியங்களை கேட்டாலும் அதை சாப்பிட்டு அந்த ஆத்மா எப்படி இருக்கிறது? தேவனை சந்திக்க ஆயத்தப்பட முடியாமல் நல்லா அது பலுகி பெருந்திண்டி சாப்பிட்டு. நான் சொல்றேன், நீங்க சாப்பிடுற உணவு குறித்து பேசல, ஆவிக்குரிய உணவு குறித்து பேசுற. நல்ல பெருந்திண்டினாலும் வசனங்களை நல்லா சாப்பிட்டு நான் மட்டும்தான் சொல்லி தன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக, தன்னுடைய காரியத்திற்காக கர்த்தரை இம்மைக்கு மாத்திரம் தேடுகிற ஒரு ஜனமா இருந்தால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். தேவனுக்கு முன்பதாக பாத்திரவான்களா இல்லாதபடி இருப்போம். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாகும்படிக்கு வாசிங்க சிஸ்டர். நீ விழித்துக்கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாயிருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகளை தேவனுக்கு முன் நிறை உள்ளவனாக நான் காணவில்லை. குறை உள்ள சபை. அல்லேலூயா. உலகத்துக்கு தேவன் சொல்லல, சபைக்கு சொல்லுகிறார். குறை உள்ளவன். அப்போ குறைகள் இல்லாத மனுஷனே இல்லைங்களா? பேசுற யாங்கிட்டையும் குறை இருக்கு. என்னை ஒத்து பாத்தீங்கன்னா தெரியும், என் கூட கொஞ்சம் பழகி பாத்தீங்கன்னா தெரியும். குறை இல்லாத மனுஷனே கிடையாது. பூரண பரிசுத்தவான். நம் பூரண பரிசுத்தவானா மாக்கப்படுவதற்கு தான் சபைக்குள்ள வரப்பட்டிருக்கிறோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, சபை வந்துட்டு பர்ஃபெக்ட் பிளேஸ் கிடையாது, பர்ஃபெக்ட் ஆக்குற பிளேஸ். அல்லேலூயா. சபை என்ன எப்படி இருக்கிறது? உங்களை தேவனுக்கு முன்பதாக ஒரு சுத்தமான கன்னியாக மணவாளனை சந்திக்க உங்களை பரிசுத்தப்படுத்துகிறதா சபை. இதுல இருப்பாங்க, பாதி பாவி இருப்பான், முழு பாவி இருப்பான், கால்வாசி பாவி இருப்பான், எல்லாரும் சபைக்குள்ள இருப்பாங்க. அல்லேலூயா. அவர்கள் பூரணமாக்கப்படுவதற்காக. சபை இது ஷோரூம் கிடையாது. ஷோரூம் எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. பரலோகத்தில் என்ன இருக்கு? அந்த இடத்துல தீட்டுள்ள யாவும் எது வேண்டாம் பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. அப்ப சபை என்பது மெக்கானிக் ஷாப். இங்க நிக்கிற ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு ப்ராப்ளத்துல இருக்கு. ஒவ்வொரு வண்டியும் இங்க என்ன பண்ணணும்? தேவனை சந்திப்பதற்கு அவைகள் உள்ள ஃபேர் பார்ட்ஸ் எல்லாம் மாத்தணுமா மாத்தக்கூடாதா? அநேகருக்கு கண்ணு மாத்தணும். கண் தெளிவா இருந்தாலும் சரீரம் முழுவதும் தெளிவா இருக்கும். அநேகருக்கு எப்படி இருக்கு? இருதயம் கல்லான இருதயமா இருக்கு. அந்த இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயமா பொருத்தணும்.
அநேகர் சத்தத்தை எப்படி கேட்கிறாங்க? ஆவியானவர் சொல்றார், காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்ற. அநேகருடைய காது என்ன இருக்கு? செவிடா இருக்கிறது. விரியான் பாம்பு காதுக்குள்ள என்ன பண்ணிருக்காங்க? அவங்களே சினிமா சத்தம், சினிமா காட்சிகள், சீரியல் நிகழ்ச்சி எல்லாத்தையும் காது வழியாய் வாங்கி, கண்ணு வழியாய் பார்த்து, காது வழியாய் கேட்டு இருதயத்துக்குள்ள பூத்திட்டாங்க. அல்லேலூயா. அப்போ இப்ப பாக்குறதெல்லாம் ரீல்ஸ் எல்லாம் பாருங்க, எல்லா காரியங்களையும் தனக்குள்ள மாற்றிக்கொண்டு அவர்கள் முழுமையாக உலகத்துக்கு ஏற்றவர்களாகவே மாறிவிட்டாங்க. வாசிங்க அடுத்த வசனம், சொல்லிட்டே போலாம். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். எந்த நழுகையில் மனுஷகுமாரன் வருவேன் என்று நீ அறியாதிருப்பாய். அல்லேலூயா. சொல்லுங்க, நீ தேவனோடு இருந்தால் தேவன் உன்னோடு இருப்பார். ஆமா, நாம் எல்லோரும் அந்த உபத்திரவ காலத்துக்காக அல்ல, தேவன் வருவதற்கு முன்பதாகவே நாம் மறுரூபமாக்கப்பட்டு ஆகாயத்திலே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜனம், உயிரோடு இருக்கும்போது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜனம். நீங்களும் நானும் உபத்திரவ காலத்துக்காக அல்ல, பஞ்சத்திலும் கொள்ளை நோயிலே மாட்டி அழிவதற்காக தேவன் உங்களை மேலும் தெரிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவர், மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவர், உனக்காக தன் ஜீவனை கொடுத்து இன்றளவும் உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு கடைசி வாய்ப்பை தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்பா, உன் பாவத்திலிருந்து நீ மனம் திரும்பிடு. அதை தான் தேவன் அங்க சொல்லி. அடுத்து வாசிங்க சார் வேகமாக. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்த்தை சபையிலும் எனக்கு உண்டு, உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீங்களும் நானும் அந்த வருகையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படி பாத்திரவான்களாக இருக்கும்படி உனக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் நீதியின் வஸ்திரத்தையும் ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் வெண் வஸ்திரமாக தேவன் கொடுத்திருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை தரித்திருக்கிற நீங்களும் நானும் அவரை சந்திக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? நான் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பம் குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன? நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும். இதுல ஏதாவது ஆசீர்வாதம் வந்ததா? இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதத்தை குறித்து ஏதாவது சொல்லியிருக்காரா? அல்லேலூயா. நீங்க அதிகமாக இந்த 3 காரியத்துல, கண்களின் இச்சை, மாம்சத்தின், அல்லேலூயா, கண்களின் இச்சை, சரியா சொல்ற வரைக்கும் விட மாட்டேன், ஜீவனத்தின் பெருமை, அல்லேலூயா, இந்த 3 காரியங்கள் ஆண்டவர் அறிவிருக்கிறார். இந்த 3 காரியங்கள் எல்லாமே நீங்களும் நானும் தேவனை தரிசிக்க ஆயத்தமாகவே முடியாது. இந்த 3 காரியங்களை என்ன பண்ணணும்? முற்றிலுமாக நீங்கள் அவைகளிலிருந்து விலகி வாழ வேண்டும். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன? நம்மள சுத்தப்பட. அவர் பேர் என்ன? பரிசுத்த ஆவியானவர். ஏன் பரிசுத்த ஆவியானவர்? பாவத்தில் இருக்கிற மனுஷனை பரிசுத்தப்படுத்துவதற்காக, குறைவுள்ள மனுஷனை அவர் நிறைவாக மாற்றி தேவனை சந்திக்க ஆயத்தப்படுத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப அந்த வெண் வஸ்திரத்துக்கான அடையாளம் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நம் கண்களை மூடலாமா? இந்த வசனத்தின்படியே ஆண்டவரிடத்தில் நம்ம எல்லோரும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரே சொன்ன அனைத்து தீர்க்க தரிசனம் எங்களுக்கு முன்பதாக நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நீங்க பேசுகிற சத்தத்தை ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் இப்பொழுது ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை வாங்கி பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க எங்களை பாத்திரவான்களாக மாற்றும். ஆண்டவரே, நோவாவும் கண்களுக்கு முன்பதாக பாத்திரவானா இருந்தார். எலியாவும் கண்களுக்கு முன்பதாக ஆண்டவரே பாத்திரவானா இருந்தார். ஆண்டவரே, யோவான் சானகன் சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய பாதராட்சின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல, எல்லாம் நீதியை நிறைவேற்ற இப்போது இடம் கொடு. நீ நினைக்கிற யோவான் சானகன் மாதிரி நான் பாத்திரவான் அல்ல, நான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்க நான் பாவியான மனுஷன் இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பாத்திரவான். யோவான் சானகன் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. 100க்கு அதிபதி சொல்லுகிறான், ஆண்டவரே, நீ என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, நான் பாவியான மனுஷன். அவருக்கு தான் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இன்றைக்கு அநேக பாவிகளுக்கு தான் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அநேகருடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கி உங்களை அவர்களுக்கு முன்பதாக நிற்க, அவர் கரைதறியற்றவர்களாக உங்களை நிற்க பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பரிசுத்தப்படுத்துகிறார். ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள். உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கள். இப்பொழுதே கண்களை மூடி உங்களை நீங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, உமக்கு முன்பதாக நிற்க என்னை நான்
ஒப்புக் கொடுக்கிறேன். உமக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்று கேட்ட இந்த சத்தத்தை நான் ஆண்டவரை விட்டு விடாதபடிக்கு, சபையிலே விட்டு விடாதபடிக்கு, என் வாழ்க்கையிலே அப்படியே நான் ஆண்டவரை கிரியை செய்ய, ஆண்டவரை இப்படியே வாழ, என் அன்பு தங்கச்சி சகோதர சகோதரிகளே, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. ஜெபமே ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபமே ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியம் என்றால், நீங்கள் பரலோகம் போகும் வரைக்கும் ஜெபம் முக்கியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில கேட்டாரு, எனக்காக 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க மாட்டியா? இடைவிடாமல் ஜெபிங்கள், விழித்திருந்து ஜெபிங்கள். அப்படி ஒப்பு கொடுத்து ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இது வரைக்கும் நான் இடைவிடாம ஆண்டவரை ஜெபிக்காம இருந்துட்டேன், விழித்திருந்து ஜெபிக்காம இருந்துட்டேன் ஆண்டவரே. அப்பா நான் ஆண்டவரே அப்பா எப்பொழுதும் உமக்கு முன்பதாக நிற்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பகலெல்லாம் ஊழியம் செய்தார், இரவெல்லாம் தனித்து போய் பிதாவானவரோடு கூட ஜெபித்துக் கொண்டிருந்தார். அந்த ஜெபத்தின் அனுபவங்கள் இன்றைக்கு நம்மளுடைய தேவனுடைய ஆலயத்தில் வந்து இறங்குவதாக. ஜெப ஆவி ஒவ்வொரு மேலும் வந்து இறங்குவதாக. ஜெப ஆவியானவர் ஒவ்வொரு பற்றி பிடிப்பாராக. ஜெப ஆவியானவர் ஒவ்வொரு பற்றி பிடிப்பாராக. உன் சிரசின் மேல் இருக்கிறதான சர்ப்பத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாவதாக. உங்களுடைய எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக. உங்களுடைய எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவனுடைய ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை இன்றைக்கு உங்கள் மேலே அலையலையா 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 அசைவதாக. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானும் பூமியில் உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானும் பூமியில் உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஆண்டவரே உமக்கு சகல துதியும் கனமையும் மகிமையும் செலுத்துகிறோம்.